22ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். போன வாரம் செகண்ட் சர்வீஸில் நான் சொன்னதையும் சொல்லிட்டு சில புதிய காரியத்தையும் சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 4வது வசனம் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 4:5. 22ஆம் சங்கீதம் 4:5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினே அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். யாரை நம்ம நம்புகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாட்களிலே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை நம்ம நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? பணத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்மளை சுற்றில் இருக்கிறதான நண்பர்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? நிறைய பேர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். என்னுடைய ஆத்ம சிநேகிதன் அப்படின்னு சொல்லுவோம், ஆத்ம நண்பன். ஒரு நாள் வரும், நம்ம ஆத்மாவை எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த உலகத்தில் ஆத்ம நண்பன் ஒருத்தரும் கிடையாது, இயேசுநாதரை தவிர. அவர் ஒருத்தர் தான் ஆத்ம நண்பன். அல்லேலூயா, சோத்திரம். மற்ற ஆட்கள் எல்லாம் ஆத்ம நண்பன்லாம் கிடையாது. யாரை நம்பி நம்ம வாழுகிறோம், எதை நம்பி வாழுகிறோம், ரொம்ப முக்கியம். அடிக்கடி நம்ம சிந்தித்து பார்க்கணும். ட்ராக் மாறி போயிடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இந்த உலகத்தில், பணத்தில், வேலையில், ஆட்கள் மேலே, குடும்பத்தில், இல்லை உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், இல்லை மற்ற சேமிப்பு, டெபாசிட், அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். பரவாயில்ல, நமக்கு இவ்வளவு இருக்குது, கடைசி நாட்களில் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு டெபாசிட்டில் நம்ம நம்பிக்கை சில வேளைகளில் இருக்கும். இதுக்குன்னே நம்ம சில பிரயாசங்களை எடுப்போம். அது தப்பு கிடையாது. டெபாசிட் பண்ணுறது சேமிப்பு தவறு அல்ல, சேர்த்து வைக்கணும். அதே வேளையில் நம்முடைய இருதயத்தை அது மேலே வைக்கக்கூடாது. அதை கொடுத்த ஆண்டவர் மேலே தான் வைக்கணும். அந்த டெபாசிட்டை கொடுத்தது யார்? கர்த்தர் கொடுத்தாரு. அவர் மேலே தான் நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். இப்படி அநேக விஷயத்தின் மேலே நம்ம நம்பிக்கையை நம்ம வைப்போம். ஆனால் எல்லா நம்பிக்கையும் வெக்கப்பட்டு நம்மளை வெக்கப்படுத்திடும். ஆனால் ஒருவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை வெக்கப்படுத்தாது. அதைத்தான் தாவீது சொல்கிறாரு, எங்கள் பிதாக்கள். எங்கள் பிதாக்கள்னா யார்? தகப்பன்மார். எங்கள் தகப்பன்மார், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள். ஆபத்துகள் கஷ்டம் வரும்போதெல்லாம் தப்பிச்சாங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்னா, உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சோத்திரம். சில விஷயங்கள் அங்கே இருக்கிறது. நம்பிக்கை வைத்தார்கள், நீர் அவர்களை விடுவித்தீர். நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை நீர் தப்புவித்தீர். உம்மை நம்புனாங்க, வெக்கப்பட்டு போகல. வெரி சிம்பிள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதைத்தான் நம்ம செய்யணும். இதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்மை நம்புவதற்குரிய கிருபையை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நான் முழுசும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. போன வாரம் 2வது ஆராதனையில் சொன்ன சில விஷயத்தை அப்படியே டச் பண்ணிட்டு மற்ற காரியத்தை நான் பேச நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 11, 12 அதை வாசிக்கும்போது, மனுஷரே, 10வது வசனத்திலிருந்து, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பலை எஜமானனையும் அதிகமாக நம்பினான் அப்படின்றது. சோதரம். அப்போது இங்கே பாருங்க, பவுல் தேவனுடைய மனிதன். பவுல் சொல்கிறாரு, இப்போ ஆபத்தான ஒரு நேரம், சீசன் சரி கிடையாது, மழை காலமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம பிரயாணம் போகணுங்கிறது சரியில்லாத ஒரு காரியம். ஆகையினால இந்த காலத்தில் நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை போனோம்னா நமக்கு சரக்குக்கு மாத்திரமல்ல
நம்முடைய ஜீவனுக்கும் கூட ஒருவேளை நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படி ஒரு எச்சரிப்பை கொடுத்தான். சோதரர், எப்போதுமே தேவ மனிதர்கள் சில எச்சரிப்பை கொடுப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்னல். அது சோதரம், தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது தேவனுடைய எச்சரிப்பு கிடைக்கும். தேவன் சில காரியங்களை ஆண்டவர் நிறுத்துவார். சோதரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பிரயாணங்களிலே அவரே சொல்றாரு, தேவனும் ஆவியானவர் என்னை தடை செய்தார் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சாத்தானும் என்னை தடை செய்தான் அப்படிங்கிறாரு. அப்போ தடைகள் தேவனாலையும் பரிசுத்த ஆவியினாலையும் தடைகளை தேவன் கொண்டு வருவார், சாத்தானும் தடை பண்ணுவான். நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் வரும் என்றால் இந்த தடை யாரால் வருகிறது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரியவர்கள் நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா தடைகளும் தேவனால வருவது அல்ல, எல்லா தடைகளும் சாத்தானாலும் வருகிறதல்ல. ஆவியானவரோ என்னை தடை செய்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சாத்தானோ என்னை தடை செய்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் யார் செய்கிறது? சாத்தானா இருந்தா அதை நம்ம ஜெபித்து அந்த தடைகள் உடைப்பதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நாம் அடங்கி தடைகளை அவர் மாற்றுகிற வரைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா அதை மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். பஸ் வருது, ஏத்தாமலே அந்த பஸ்ஸு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே கன்வென்ஷனுக்கு போகணும், இந்த பஸ்ஸில் ஏறி இருந்தால் கன்வென்ஷனுக்கு ஏற்ற வேலையில் போயிருந்திருப்பேன்னு, இந்த பஸ்ஸை விட்டால் பிற்பாடு நீ அடுத்த பஸ்ஸு 1/2 மணி நேரம் கழித்து தான் வரும், கன்வென்ஷன் பிரசங்கியாரே லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சிடக்கூடாது, நான் என்ன செய்யட்டும் வேதனையோடு கூட நிற்கிறாரு. 1/2 மணி நேரம் கழித்து அடுத்த பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸில் அவர் ஏறுறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே முதல்ல போன பஸ்ஸு ஒரு வயக்காட்டுக்குள்ளே தலகுப்புற கிடக்கு. சிலர் மரித்து போனார்கள். அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தாசனை என்ன செஞ்சார்? எப்படி பாதுகாத்தாரு? சில தடைகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். சோதரன், கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் மற்ற காரியத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதை நம்ம படிச்சுட்டு மற்ற காரியத்துக்கு நம்ம போகலாம். ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இவ்விதமாக அவர் எழுதுகிறார். மனுஷ ஞானத்தில் நாங்கள் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். சோதரம், பவுல் அப்போஸ்தலன் ஏராளமான புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதின புஸ்தகம் தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்க மனுஷனுடைய ஞானத்திலிருந்து நாங்கள் பேசலை, மனுஷன் ஞானத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணலை, போதிக்கலை. எப்படி போதிக்கிறோம்னா பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளாலே பேசி. அதுதான் இங்கேயும் நடக்குது. தேவனுடைய சபையில் ஊழியர்கள் தங்கள் ஞானத்தில் இருந்து பேசுகிறது கிடையாது. சோதரம், என்னதான் எழுதி வச்சிருந்தாலும் நோட்ஸ் வச்சிருந்தாலும் அந்த நோட்ஸை படிக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். அதுக்கு மேலெல்லாம் யார் பேசுறது? அந்த 2 நிமிஷத்தில் நோட்ஸை வாசித்து விட்டுட்டு பேசாமல் உங்களை பார்த்து வேடிக்கை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு நிற்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா எங்களுடைய ஞானத்தில் நாங்கள் பேசுறது கிடையாது, கர்த்தர் கொடுக்கறத பேசுகிறோம். மேலே இருந்து டெலிகாஸ்ட் ஆகுது. நாங்கள் ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி தான், அங்கே ரிசீவ் பண்ணி இங்கே என்ன செய்கிறோம்னா அதை டெலிவரி பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் அதை கேட்குறீங்க. அல்லேலூயா. இந்த ஸ்பீக்கர் தானாக பேசலை. ஸ்பீக்கர் தானாக இது பேசிக்கிட்டு இருந்தால் நம்மெல்லாம் இந்த இடத்துல இருக்க மாட்டோம், ஓடிடுவோம். இந்த ஸ்பீக்கருக்குள்ளே பேய் இருக்குது.
இது தானாக பேசுது அப்படின்னு ஓடிடுவோம். நான் பேசினா தான் பேசும், நான் நிறுத்திட்டோம்னா அது நிறுத்திக்கிறோம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே சத்தம் கேட்கு, பேசுதா இல்லை தானாக பேசுதா? என் பேச்சத்தான் பேசுது, நான் என்ன பேசுகிறேனோ அதைத்தான் பேசுது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான், தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான், ஊழியர்களும் அப்படித்தான். தன்னுடைய சொந்த ஞானத்திலிருந்து எதையும் பேசுவது இல்லை. நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. சோதரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கூடி வரும்போதெல்லாம் ஆலோசனைகளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறார். மனுஷனுடைய ஞானத்தினால வசனம் போதிக்கப்படுவது இல்லை. அப்படி போதிக்கப்பட்டால் அதில் ஜீவன் இருக்காது, அது வேலை செய்யாது, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதை எப்படி யார் கண்டுபிடிப்பார்கள் என்றால், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேத வசனங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, இந்த வேத வசனங்கள் ஆவிக்குரியவைகள். இந்த ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஆவி மண்டலங்களில் என்ன நடக்குது? சோதரம். மனுஷன் ஞானத்துல வந்து அதை கண்டுகொள்ள முடியாது. ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனுஷி, அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரியவைகளை நிதானிக்க முடியும். அந்த ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நம்ம கர்த்தர் எதுக்காக இதை சொல்லியிருக்கிறாரு, ஏன் சொல்லியிருக்கிறாரு, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், இதை நம்ம எப்படி அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஸ்தோத்திரம். ஜென்ம சுபாவம் உள்ளவன், மனுஷிக ஞானத்திலே நிறைந்திருக்கிறவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்ய மாட்டார்களாம்? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? லாசரு மரித்து 4வது நாள் ஆண்டவர் உயிர்த்தெழ பண்ணினார் அப்படின்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னிமரியினுடைய வயிற்றிலே பிறந்தார்னு சொல்லி கிறிஸ்தவர்களிலே சில குறிப்பிட்ட பிரிவினர்களை இன்றைக்கு என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வது இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று மாறாக பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன நடந்த, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்த? அவர் மரித்து அவருடைய சரீரத்தை களவாக கொண்டு போய் விட்டார்கள். அன்னைக்கே அதான் பேசினாங்க. இன்னைக்கும் சில சபைகள் அதை போதிக்கிறது. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழவில்லை. 3வது எதை மறுதலிக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போவது இல்லை. இந்த 3 விஷயத்தையும் மறுதலிக்கிற சில சபைகள் இருக்கு. இந்த 3 விஷயம் மறுதலித்து போதிக்கக்கூடிய சில பைபிள் காலேஜுகள் இருக்கிறது, வேதாகம கல்லூரிகள். சோதரர். ஏன் இதை அவர்களால் நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லைனா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா மனுஷ ஞானத்திலிருந்து அதை யோசிக்கிறது. தேவனுடைய வேத வசனத்தை தேவனுடைய பார்வையில தான் பார்க்கணும். தேவனுடைய வேத வசனங்களுடைய நிறைவேறுதல, தேவனுடைய சத்தியத்தை நாம் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களோடு கூட நம்ம சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும். மனுஷிக ஞானத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு நிறைவேறாது, நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையான பார்வை தான் நமக்குள்ள வரும். ஜென்ம சுபாவத்தினால, மனுஷிக ஞானத்தினால தேவ வசனத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும்னா முடியவே முடியாது. சோதரம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும்
மாட்டான் அப்படின்னு இருக்கு. சோதரம். சரி, இதுதான் வேதாகமத்தை நாம் நம்புவதற்கு, விசுவாசிப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வேத வசனம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் முன்னாடி படிச்சிருந்திருக்கலாம், படித்து அதை மறந்திருக்கலாம், இல்லை படிக்காமலே நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த முழு வேதாகமத்தையும் நம்ம நம்பணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பணும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்கணும். அப்படின்னா இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நம்ம தெளிவாக படிச்சிருந்தா தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தவைகள், செய்து கொண்டிருக்கிறவைகள், செய்ய போகிற காரியத்தை நம்ம நிதானிக்க முடியும். ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இதை செய்தார்? ஆவிக்குரியவர்கள் நிதானிப்பார்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் இப்பொழுது இதை செய்து கொண்டிருக்கிறார்? ஆவிக்குரியவர்கள் நிதானிப்பார்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் செய்ய போகிறார்? ஆவிக்குரியவைகள் நிதானிப்பார்கள். ஜென்ம சுவாபம் உள்ளவர்களோ, மனுஷீக ஞானம் உள்ளவர்களோ இதற்கு புறம்பாக பேசி தெய்வத்தினுடைய சத்தியத்தை மறுதலித்து, தெய்வத்தினுடைய நாமத்தை மறுதலித்து தேவனை விட்டு வழிவிலகி போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே தான் நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஜெபத்தோடு கூட வாசிக்க வேண்டும். பழைய நாட்களிலே பரிசுத்தவான்கள் சிலரை எனக்கு தெரியும். அவர்கள் தங்களுடைய வயோதிபக நாட்களில் கூட முழங்காலிலே இருந்து மணிக்கணக்காக வேதத்தை வாசித்ததான காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் முந்தின பரிசுத்தவான்கள், நான் பார்த்தவைகளும் நான் கேட்டவைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதாகமத்தை முழங்காலில் இருந்துதான் வாசிக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் மனுஷிக ஞானத்தில் இருந்து இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேதத்தை பகுத்தறியவும் முடியாது. இதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி நிதானிக்க முடியும். அந்த கிருபையை இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலைன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறவைகளை நம்ப முடியாது. எப்படி 4 நாள் கழிச்சு லாசர் உயிர்த்தெழ முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஆண் இல்லாதபடிக்கு, ஒரு யோசேப்பு இல்லாதபடிக்கு மரியாள் கற்பம் தரிக்க முடியும்? இதெல்லாம் விஞ்ஞானம், மனுஷிக ஞானத்திலிருந்து பேசக்கூடியது. அவர் தான் சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவியினாலே நீ கற்பந்தரிப்பாய் அப்படின்னு தேவ தூதன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆவிக்குரியவர்கள் தான் அதை நிதானித்து அதை விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும். அல்லேலூயா. சரி, போட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம எதை நம்புகிறோம் அதை தான் நான் சொல்ல வரேன். யாரை நம்புகிறாய், எதை நம்புகிறாய் என்பது ஆவிக்குரியவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 10-11 நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது. பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார், இந்த பிரயாணம் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் எனக்கு சில காரியங்களை சொல்லுகிறார் என்று அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனால் யாரும் தேவனுடைய எச்சரிப்பை கேட்கவில்லை. ஏனென்றால் மனுஷிக ஞானத்தில் தான் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார்கள். 11வது வசனத்தை வாசிக்கும் போது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் எல்லாம் சொல்லுங்கள் அதிகமாக நம்பினான். ஸ்தோத்திரம். நம்ம யாரை அதிகமாக நம்புகிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நோட்டில் நல்ல ஒரு பெரிய எழுத்தில் எழுதி வைங்க, நான் எதை என் வாழ்க்கையில் அதிகமாக நான் நம்பி கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதை எழுதிட்டு கீழே எழுதுங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை எழுதுங்க. அப்போது நமக்கு நல்லா தெரியும் நான் எதை நம்புகிறேன், எதை நான் நம்பி இருக்கணும், எதை நம்பாததுனால என் வாழ்க்கையில் சேதம் வந்திருக்கு, எதை நம்பாததுனால இந்த கஷ்டம் வந்திருக்கு என்று சொல்லி நம்ம நினைக்கணும். இதை கப்பல் எஜமானனை நம்பினாங்க, கப்பல் ஓட்டுகிற மாலுமியை நம்பினாங்க. ஆனால் பவுலினால சொல்லப்பட்ட வார்த்தைகளையோ நம்பவில்லை. அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள், அது தேவனால கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடும், ஆவியில ஏவப்பட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடும். உங்களுடைய காரியங்களை அறிந்தோ அறியாமலேயோ
தேவன் எங்களுக்குள்ளாக ஒரு உள் உணர்வை உண்டாக்கி சில வார்த்தைகளை விசுவாசிகளாகிய உங்களுக்கு, ஊழியர்களாகிய நாங்கள் சொல்லக்கூடும். ஆனால் நீங்கள் அதை தேவனுடைய வார்த்தை என்று நம்பினால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது ஒரு மனிதனுடைய வார்த்தை என்று அதை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே விட்டுவிட்டால் பல சேதங்களை வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடும். இந்த மனிதர்கள் பல சேதங்களை சந்தித்தார்கள். அதற்கு பிற்பாடு முன்னேறி போனபடியினால், தேவனுடைய வார்த்தையை தட்டினபடியினால் பெருங்காற்றை சந்தித்தார்கள். அங்கே கப்பல் உடைந்து போனது, சரக்குகள் எல்லாம் வீணாய் அங்கே கடலிலே கொட்டப்பட்டது, எல்லா சேதங்கள் நடந்தது. ஆனாலும் அங்கே பவுல் சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு நேற்று ராத்திரியிலே ஒரு தரிசனத்தில் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகி இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனிதன் அங்கே பிரயாணம் பண்ணுகிறபடினால அந்த தேவனுடைய மனிதன் நிமித்தம் ஆண்டவர் அத்தனை பேரையும் பாதுகாக்கிறாரு. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கிற நபர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த ஜெபிக்கிற நபர்களின் மூலமாக அத்தனை பேரையும், அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் தேவன் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணா போதும், மற்றவங்கெல்லாம் கம்பளியை மூடுவோம்னு சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதுக்கு எப்போது நம்ம கிருபையையே நம்ம நம்பி இருந்தாலும் ஒரு தனிநபருடைய முழங்காலை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்க கூடாது. நம்முடைய முழங்காலை நம்ம என்னைக்கு நம்புகிறோமோ அன்னைக்கு தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். ஒருவருடைய முழங்காலை நம்ம நம்பி வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டே இருந்தால் ஏதோ நம்ம தப்பி பிழைக்கலாமே ஒழிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நாமே தடையாக இருந்துவிடக்கூடாது. சோதரம். ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காகத்தான் நான் பார்க்கிறேன், உன் நிமித்தமாக நான் எல்லாரையும் நான் காப்பாற்றுகிறேன். ஏனென்றால் நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்கணும்பா. நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலையும் போய் சாட்சி கொடுக்கணும். ரோம் என்ன பக்கத்திலே இருக்கு, வெகு தூரம் போகணும். சோதரம். மாத கணக்கு இன்னும் பிரயாணங்கள் இருக்கு, எவ்வளவோ தேசங்களை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. எருசலேமில் இருந்து ரோமுக்கு போறதுக்கு பல சூழ்நிலைகளை தாண்டி போக வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மாறுபட்ட ஒரு சூழ்நிலையை நீ பார்க்கிறாய், உனக்கு சாதகமான சூழ்நிலை இப்ப இல்லை, ஏன்னா கப்பலை உடைஞ்சு போச்சு, இங்க எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய நினைவு என்ன, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிற்று. சோதரம். 21வது வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் 20வது வசனத்தை கவனிக்கும் போது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையமாக அற்று போயிற்று. எல்லாருக்கும் இருந்த நம்பிக்கை அதுதான், இனி பிழைக்க மாட்டோம், இனி தப்பிக்கவே முடியாது, இனி இந்த வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாது, இனி இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாது, இனி நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்காது, தோற்றதுதான், பலவீனப்பட்டதுதான், இனி நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்காது. ஏனென்றால் சூழ்நிலைகள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. முழுவதுமாக நம்பிக்கையை போய்விட்டது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையமாக அற்று போயிற்று. இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில இனி நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, ஒன்றுமே எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு முடிவுரையை நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் எந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவுரையை நீங்கள் எழுதுகிறீர்களோ அந்த இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு துவக்க உரையை கர்த்தர் எழுத ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மனிதன் எங்கே முடியாது என்று அங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறானோ ஆண்டவர் அந்த முற்றுப்புள்ளியை எடுத்து கமாவை போட்டு அவர் தொடர்ந்து நம்முடைய சரித்திரத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரித்திரத்தை நாம் முடிக்கிறவர்களாக இருக்கலாம். இதோடு கூட என் வாழ்க்கை முடிந்தது, இதோடு கூட என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் முடிந்தது, இனி எதிர்காலமே இல்லை, என்னுடைய தொழில் இதோடு கூட முடிந்தது, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இதோடு கூட முடிந்தது, எனக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஆணித்தரமாக தேவனுடைய வேத வாக்குகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை ஆரம்பிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புதியவைகளை ஆரம்பிக்கிற தேவன், அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். எந்த இடத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் சுகமாவதற்கு வாய்ப்பே இல்லை, டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், இனி மருந்து மாத்திரைகள் என் சரீரத்தில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இல்லை, இனி குணமாவதற்கு விடுதலை அடைவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறார். இதை நம்புவதற்கு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
ஜென்ம சுபாவத்தினாலேயோ மனுஷிக ஞானத்தினாலேயோ தேவன் செய்கிறதையும் செய்து கொண்டு இருக்கிறதையும் செய்ய போகிறதையும் நம்மால நிதானிக்க முடியாது. ஆவிக்குரியவர்கள் தான் அதை நிதானிக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்று நீங்கள் எப்ப நிதானிக்க முடியும் என்றால், ஆவிக்குரியவர்களாக நீங்க இருக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக உங்களால வர முடியும். அது வரைக்கும் உங்களால அந்த நம்பிக்கைக்குள்ளாக வர முடியாது. ஏனென்றால் நம் ஆவிக்குரியவர்களாக நாம் இல்லை. ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அதை நம்புவோம், பிரசங்கிக்கப்படுகிறதை நம்புவோம், விசுவாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நம்மால முடியவில்லை. நம்மளை இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை கைவிடலாம், ஆனா கர்த்தர் கைவிடவில்லை. சூழ்நிலைகள் தான் கைவிட்டு இருக்கிறது. பொருளாதாரம் நம்மை கைவிட்டு இருக்கலாம், இனஜன பந்துக்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம், பல விஷயங்கள் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்ம சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. தம்பிமாரெல்லாம் தூங்காம வசனத்தை கேளுங்க. சோதரம், யாரும் தூங்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கணும். உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். சோதரம். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு முடிவுரையை நீங்க ஏற்கனவே எழுதியிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லி உங்க ஃபைலை நீங்களே க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண உங்க ஃபைலை கர்த்தர் திரும்ப எடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அநேகர் வைத்து கொண்டு கொடுக்காம இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், வீட்டை இழந்திருக்கலாம், காட்டை இழந்திருக்கலாம், எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் நீங்க சொல்லலாம். இனி அதை குறித்து நான் நினைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். நீங்க நினைக்கல, கர்த்தர் நினைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அமலேக்கியர்கள் வழிமறித்ததை கர்த்தர் மனசிலே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. இவர்கள் மறந்து போனார்கள். எத்தனையோ பல ஆண்டுகளும் கடந்து போய் விட்டது. ஆனா ஒரு நாள் அமலேக்கியரோடு கூட யுத்தம் வந்த போது ஆண்டவர் அதற்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அமலேக்கியருக்கு. என்ன அப்படின்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் ஜனங்களை நீ என்ன செய்தாய்? வழிமறித்தாயே. வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வழிமறித்த செய்கை. அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை வழிமறித்த செய்கையை தன் மனதிலே வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் மறந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னான வாழ்க்கையினுடைய இழந்த காரியங்கள், பல விஷயத்தை மறந்திருக்கலாம். இயேசு மறக்கவில்லை. இயேசு மறக்கவில்லை. சரியான நேரத்தில் இயேசு நமக்கு பதிலை தருவார். அதை சபை விசுவாசிக்கணும், நம்பணும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, ஆவிக்குரியவர்கள் தான் அதை நம்புவார்கள், ஆவிக்குரியவர்கள் தான் அதை விசுவாசிக்க முடியும். ஜென்ம சுபாவத்தினாலேயோ மனுஷிக ஞானத்தினாலேயோ அதை நம்ப முடியாது, அதை நம்ப மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் யார் என்பதை முதலாவது நான் தெரிந்து கொள்ளணும். நான் ஆவிக்குரியவனா, ஜென்ம சுபாவத்தையும் மனுஷிக ஞானத்தையும் உடையவனாக இருக்கிறேனா? அந்த ஞானத்தோடு கூட இந்த வசனத்தை நான் வாசிக்க முடியாது. ஜென்ம சுபாவத்தோடும் மனுஷிக ஞானத்தோடும் என்னுடைய படிப்பின் ஞானத்தோடும் சில வேளைகள் நான் ஒரு பெரிய ஸ்காலராக நான் இருக்கலாம், பெரிய இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், டாக்டரேட் பல விஷயங்களில் நான் வாங்கி இருக்கலாம். ஆனால் டாக்டரேட்டும் இன்டெலெக்சுவலும் மற்ற உலக ஞானமும் வேதாகமத்தை அறியவும் புரியவும் விசுவாசிக்கவும் கை கொடுக்காது. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவர்கள்தான் இதை நம்ப முடியும். எதை நம்ப முடியும்? என் காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டாலும் சரி, ஒரு காலங்கள் வரும், நான் மறந்து போயிருக்கலாம், என் தேவன் அதை மறக்கவில்லை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் எதையும் தேடி போக மாட்டேன், என்னை தேடி எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்படித்தான் நம்ம நம்பணும், அப்படித்தான் அறிக்கை செய்ய வேண்டும், அப்படித்தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த நன்மையையும் தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? தேடுகிறவரை நான் தேடினால் என்னை தேடி எல்லாம் வரும். ஏன் இன்னைக்கு தேடி 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 ஓடி ஓடி ஒன்றையும் இன்றைக்கு காணாமல் ஏன் இருக்கிறோம்? இன்றைக்கு தேடுகிறவரை நம்ம தேடினால், கையேந்துகிறவரிடத்தில் நம்ம கையேந்தினால் மனிதனிடத்தில் கையேந்த வேண்டிய அவசியமே வராது. அல்லேலூயா.
சோத்திரம். மனிதனிடத்தில் கையேந்த கர்த்தர் விடமாட்டார். தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனா மாறிட்டேன். இதுவரைக்கும் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்தது கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அப்பத்துக்கு இறந்து திரிந்த ஒரு சரித்திரத்தை என் வாழ்க்கையில் நான் கண்டதே கிடையாது அப்படின்னு தேவனை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் வாலிபனாக இருக்கும்போதும் பார்த்துட்டேன், வயசாகி எனக்கு ஆயிட்டு என் ஆயுசு நாட்களில் ஒரு மனிதனை, ஒரு நீதிமானை கர்த்தர் கைவிட்டதை என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் உறுதியாக சொல்லுகிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன், அவர் கைவிடாத தேவன், உண்மையுள்ள தேவன். இயேசுவை போல உண்மை உள்ள தேவன் ஒருவரும் கிடையாது. இயேசுவை போல நல்ல தெய்வம் ஒருவரும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய திறமைசாலிகளால முடியாதுன்னு தூக்கி போட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 25வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 27:25, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள். சோத்திரம். என்ன சொல்றாரு? கப்பல் உடைஞ்சு கிடக்கு, எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்காங்க பாருங்க. எல்லாம் தண்ணிக்குள்ள கட்டையை பிடிச்சி நீந்தி எல்லாம் தீவுக்கு அக்கறைக்கு போய் சேரணும்னு சொல்லி அந்த நேரத்துக்குள்ள ஒரு பிரசங்கம் பண்றாரு. சோத்திரம். எந்த நேரத்தில் மேடை போட்டு எல்லாரும் உங்களை போல உட்கார வச்சு ஆசனங்களெல்லாம் போட்டு மைக் செட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியா? இல்லை, எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உயிருக்கு போராடுகிற நேரத்தில் யாருக்காவது சத்தியம் போய் சேருமா? சத்தியத்தை கேட்க முடியுமா? நல்ல உட்கார சேரை போட்டு உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்து வசனத்தை கேளுங்கன்னாலே இங்கே ஒவ்வொருத்தரும் சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ உயிருக்கு வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ சாவம்? எனக்கு நீச்சல் தெரியாது. சிலருக்கு நீச்சல் தெரியும், ஒரே நீச்சல் தான், கடப்பாறை நீச்சல். உள்ளே விழுந்தால் கடப்பாறை மாதிரி கீழே தான் போய் சேர முடியும். அது ஒன்று தான் தெரியும், மற்றது நீச்சல்லாம் தெரியாது. அது ஊட்டியில் உள்ள ஆட்களுக்கு நீச்சலே தெரியாது. உள்ள நீச்சல் தெரியுமா? எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்கிற ஆள் கை வருத்துங்க. சிலர் பரவாயில்ல, தப்பித்தீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 2 பேர் தான், என்னையோட சேர்த்து 3 பேர். அல்லேலூயா. அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திடமனதாக இருங்கள் அப்படின்னு. எப்போ சொல்றாருன்னா, எல்லாரும் சாகிறதுக்கு ரெடியாகி இருக்கும்போது சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில், எல்லாம் சொல்லுங்கள், தேவனிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? நம்பிக்கையா இருக்கிறேங்கிறாரு. தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். யாரை நாம் நம்புகிறோம்? நம்ம நம்புகிறவர் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம நம்புகிறவர் எப்படிப்பட்ட தேவன்? யாரை நம்ம நம்புகிறோம்? நாம் நம்புகிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இதை மனுஷ ஞானத்தினாலேயோ ஜென்ம சுவாபத்தினாலேயோ அறிந்து கொள்ள முடியாது. ஆவியினாலே நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ நடக்கும் ஐயா. அல்லேலூயா. முதல்ல நான் சொல்லும்போது நீங்க கேட்கவில்லை. நீங்க கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய சேதமே வாழ்க்கையில வந்திருக்காது. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் தைரியமா இரு. நான் எங்க போய் சேரணுமோ அங்க போய் கர்த்தர் என்னை சேர உதவி செய்வார். ஏன் மூலமா, ஏன் நிமித்தமா உங்க அத்தனை பேரையும் கர்த்தர் காப்பாற்றுவாரு. பயப்படாதிருங்கள். எனக்கு கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நடந்தது போல உனக்கும் நடக்கும். நான் சாவாம இருக்கிறது போல நீங்களும் சாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வரமாட்டுக்கு தம்பி. ஏன் சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கிறோங்க? வசனத்தை கேட்கும் போது வாலிப நாட்களில் துடிப்பா இருக்க வேண்டாமா? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. நான் இங்க இடந்து இவ்வளவு சத்தம் போட்டு கத்திட்டு அடக்க நான் வசனத்தை கேட்கும்போது எதை நேர போக்குக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வசனத்தை கேட்கணும், கிரகிக்கணும், உள்வாங்கணும், அபியாசப்படுத்தணும், வாழ்க்கையில வெற்றியாளர்களாக மாறணும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சரி, போன வாரம் இதெல்லாம் சொன்னேன். நீங்கள்லாம் முதல் ஆராதனையில் போயிட்டீங்க. இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுப்போம். சாரி, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ யார் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
9-10 வசனங்களை வாசிக்கும்போது, ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்னென்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாகிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். தேவனுடைய மனுஷனுடைய வேலை என்னன்னா எச்சரிக்கிற வேலை. எதுக்கு எச்சரிக்கணும் அப்படின்னா, எதிராளிகள் இஸ்ரவேலினுடைய ராஜாவை பிடிக்கும்படியாக சீரியாவினுடைய ராஜா இஸ்ரவேலுடைய ராஜாவை பிடிக்கணும். பிடிச்சா என்ன நடக்கும்? பட்டயத்தாலே வெட்டி கொன்று போடுவார்கள். சோதரம், அங்கே ஒரு ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாகும், கொலை செய்யப்படுவார் இஸ்ரவேலின் ராஜா. அப்போ தேவனுடைய மனுஷன் என்ன செய்றார்னா, இந்த மாதிரி சீரியாவினுடைய ராஜா அவங்களுடைய இராணுவம் நீர் வருக இடத்தை அறிந்து கொண்டு இன்னென்ன இடத்துக்கெல்லாம் அவங்க பாளையம் இறங்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கெல்லாம் நீர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது தேவனுடைய மனுஷன் அங்கே எலிசா சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, 10வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான் இருக்கு. சோத்திரம், அநேக தரம் தன்னை யார் காத்து கொண்டது? இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்துக்கிட்டான். எப்படி காத்து கொண்டார்? தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனுடைய எச்சரிப்பினால ராஜா பாதுகாக்கப்பட்டார். அப்போ தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார், எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டார். ராஜாவுக்கு சொல்றாரு, ராஜா இங்கெல்லாம் போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இந்த இடத்துல நீர் போவீர் என்றால் நீர் சிக்கிக் கொள்ளுவீர், மாட்டிக்கொள்வீர், போகக்கூடாது. அப்போ ராஜா என்ன சொல்றாருன்னா, எச்சரிப்பை பெற்று எச்சரிக்கப்பட்டு சோத்திரம் அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு சோத்திரம் எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை என்ன செய்தான்? காத்து கொண்டான். நீங்க அகப்பட்டு கொள்ளக்கூடாது, சிக்கிக் கொள்ளக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்துக்கு நீங்களாகி நீங்கள் சமாதானத்தோடு கூட ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் வாரந்தோறும் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வேத வசனத்தை நாங்கள் போதிக்கிறோம். அநேக காரியத்தை சொல்லி உங்களை எச்சரிக்கிறோம். எங்க வேலை உங்களை எச்சரிக்கிற வேலை, ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டிய வேலை எங்க வேலை. அல்லேலூயா. சோத்திர வார்னிங்னா என்ன? இதை செய்யாத, அதை செய்யாத, இங்க போகாத, அங்க போகாத, நீர் யாருவே என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிக்க அப்படின்னா சிக்கிக்கிருவீங்க. சோத்திரம். ஆனா தேவனுடைய மனிதனை தேவனுடைய மனுஷனை நினைக்கணும். அதான் சொல்லிட்டேன், நாங்கள் மனுஷன் ஞானத்திலான பேசுகிறது இல்லை, ஜென்ம சுவாபத்தில் சொல்றது கிடையாது. சில வேளைகளில் தற்காலிகமாக தற்சமயத்தில் சில விஷயத்தை எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்தாலும் எச்சரிப்பாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். சோத்திரம். தேவன் நடத்துதலாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் கேட்கணும். இல்லை நானே பார்த்துக்குருவேன் அப்படின்னா பார்த்துக்கொள்ளலாம், ஆனால் அநேக வேளைகளிலே நம்ம அகப்பட்டு கொள்ளுவோம். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது 10வது வசனத்தை நம்ம வாசித்தோம். 15வது வசனம் 16 அப்படிலாம் வாசிக்கும்போது தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் இப்போ பாருங்க, போயிட்டு ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கிறாரு. அது ஒரு மலைப்பிரதேசமான ஒரு இடம். அங்கே சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள்? சூழ்ந்து கொள்கிறார்கள். யாரை சூழ்ந்து கொள்கிறார்னா, யாரு ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரோ அந்த தீர்க்கதரிசியை இப்போ கொல்லணும். இப்போ சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன பண்ணாலும் இஸ்ரவேல் ராஜா தப்பிச்சிடுறாரு. நம்ம எங்கெல்லாம் பொறி வைக்கிறோம், எங்கெல்லாம் அவர் மாட்டுவாருன்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் தப்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சீரியாவினுடைய ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்குள்ள யாரோ உளவாளி இருக்கிறாங்க, யாரை போய் அங்கே போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்குள்ள வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே வாரும், உம்முடைய பள்ளி அறையில் நீர் பேசுகிறதை கூட இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான், அவன் சொல்லிடுவான். அல்லேலூயா. பள்ளி அறை அப்படின்னு சொல்லும்போது அது பெட்ரூம். ராஜாவினுடைய பெட்ரூம்குள்ள அவ்வளவு லேசா யாரும் போயிட முடியாது. ராஜாவினுடைய பெட்ரூமுக்குள்ள போயாச்சு அப்படின்னா மரண தண்டனை தான். சோதரர், மரண தண்டனை தான். உடனே சாகத்தான் வேணும். அப்படி ஒரு மனிதன் போனதை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சோதரன். அப்போ அது ரகசியமான ஒரு அறை,
ராஜாவினுடைய பெட்ரூம் சொல்லும்போது ரகசியமான ஒரு இடம், யாரும் போக முடியாத ஒரு இடம், அப்படி போனால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துல பேசக்கூடியதான ஒரு ஆலோசனையை இஸ்ரவேலிலே வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலில் இருக்கிற ராஜாவுக்கு ஒரு மனுஷன், சீரியாவில் ராஜா அவர் பெட்ரூம்குள்ள இப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். உமக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒட்டு கேட்கும் கருவி இருக்கிறதா? இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்றாங்க இல்லையா, ஒட்டு கேட்கும் கருவி வச்சு என்னுடைய ஃபோன் காலை வந்து ஒட்டு கேட்கிறார்கள் அப்படிலாம் இன்னைக்கு சொல்றாங்க. அப்படி அந்த நாட்களில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததா? இல்லை. எலிசாவுக்கு ஒட்டு கேட்கும் காரியம் எப்படி இருந்தது என்றால், பரலோகத்தில் உள்ள தேவனாகிய கர்த்தர் எலிசாவுக்கு அறிவித்தார், ராஜாவிட்ட போய் சொல்லு. அவர் சொன்னாரு, எலிசா போய் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, தப்பிச்சுக்கோ, பிழைச்சுக்கோ, ஓடிரு, உன்னை காத்துக்கொள், சாகாத. ஏன் நீ வம்பா சாகணும்? உன்னை காத்துக்கொள் சொன்னதுனால ராஜா எச்சரிப்பை பெற்றுக்கொள்கிறாரு. தன்னை அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டாரு. இப்ப இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, தேவனுடைய மனிதனை தான் இப்ப கொல்லணும். யாரை கொல்லணும்? தேவ மனுஷனை கொல்லணும். இவனை கொண்டுட்டோம்னா ராஜாவுக்கு செய்தி போய் கிடைக்காது. இதுதான் சத்துருக்களுடைய திட்டம். அல்லேலூயா. இப்போ ஊழியர்களுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது? அவர்கள் பாவிகளோ அப்படின்னு சொல்லி சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எனக்கு வந்த அநேக சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பல சூழ்நிலைகளிலே என் காதுகள் கேட்க நான் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் என்ன பாவம் செய்தாரோ, என்ன பாவம் செய்தாரோ, வியாதிக்கு மேல வியாதி, பலவீனத்துக்கு மேல பலவீனங்கள், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். ஏன் தெரியுமா? இதுதான். ஏனென்றால் ராஜாவுக்கு காரியத்தை அறிவிக்கிறது யார்? தேவனுடைய மனிதன். இப்ப தேவ மனிதனை சத்துரு என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். கொன்றுவிட்டால் தேவ மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை நின்று போகும். இதைத்தான் நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் இதை நிதானிக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஜென்ம சுவாபத்தினால, மனுஷிக சுவாபத்தினால இது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் ஊழியர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? ஊழியர்கள் பல சோதனைகள், பாடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஏன்? காரியங்களை அறிவிக்கிறவர்களை பிசாசு, சத்துருவானவன் இன்றைக்கு அவன் டார்கெட் பண்ணுவான். அவர்களை கொல்லணும், அவர்களை அழிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகையினால தான் பலவிதமான கஷ்டங்கள் ஊழியர்களுக்கு, ஊழியருடைய குடும்பங்களுக்கு வரக்கூடியதாக, அவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் இது மற்றவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்றால், என்ன பாவம் செய்தார்களோ. ஸ்தோத்திரம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இனி அப்படி நீங்கள் சிந்திக்க கூடாது. இனி நீங்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். நமக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினால், நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறபடியினால் இன்னைக்கு ஊழியர்கள், தேவ மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க இப்ப புதன்கிழமை ஒரு ஜெபம் நடக்கு. என்ன ஜெபம் அப்படின்னா, ஊழியத்துக்காக, ஊழியருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் புதன்கிழமையில் நடக்கு. ஏதோ 2, 3, 4 பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு சிரம் தாழ்த்தி உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய ஜெபத்தினுடைய பலனை நான் உணர்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் இன்னும் எனக்கு தேவை. அவர் ஏதோ சிலர் மாத்திரமல்ல, எல்லாரும் எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கும்படியாக, எச்சரிப்பை சொல்லும்படியாக, வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக, பள்ளி அறையிலே பிசாசு ஆலோசனை செய்கிறதை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக, எங்களுக்குள்ளாக இந்த வெளிப்பாட்டினுடைய ஞானம் உண்டாகத்தக்கதாக எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், நாங்கள் உங்களுக்கு சாத்தானுடைய ரகசியத்தை, சாத்தானுடைய திட்டங்களை, நீ உங்களை எச்சரிக்கத்தக்கதான எச்சரிப்பை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை தப்புவிப்பதற்கு உண்டான வழிமுறைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அது நடக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. இப்போ யாரை இப்ப முடிக்கணும்? எலிசாவை முடிக்கணும். ஏன்னா அவர் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எலிசாவுடைய வேலைக்காரனும் போய் ஒரு மலை கிராமத்தில் போய் தங்குறாங்க. ராத்திரியை சுற்றி வளைந்து விட்டார்கள். ராத்திரி சுற்றி வளைஞ்சிட்டாங்க. எலிசாவுக்கு அது தெரியும். ஏனென்றால் எலிசாவுடைய கண்கள் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறபடியினால் சத்துருக்கள் நம்மை சுற்றி கொண்டார்கள் என்று எலிசாவுக்கு தெரியும். ஆனால் வேலைக்காரனுக்கு பதறி அடிச்சு வெளியில போனவன் பதறி அடிச்சு, ஐயா பாஸ்டர் எலிசா, என்ன நடக்க தெரியுமோ? நம்மை பிடிப்பதற்கு சத்துருக்கள் இந்த மலையை சுற்றிலேயும் ரதம் வந்திருக்கிறது, குதிரைகள் வந்திருக்கிறது, வீரர்கள் வந்திருக்கிறார்கள்.
இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்ட அதே சம்பவம், சூழ்நிலைகள் இங்க வருது பாருங்க. இனி பிழைப்போம் என்கிற சூழ்நிலை நமக்கு கிடையாது. அப்பதான் எலிசா சொல்றாரு, ஆண்டவரே, நான் எதை பார்த்தேனோ அதை என் வேலைக்காரனும் பார்க்கும்படி அவனுடைய கண்ணை முதலாவது திறந்தருளும். இது என்ன கண்? மாம்சத்தினுடைய கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். எலிசாவினுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டபடியினால் மலையை சுற்றிலேயும் மாம்சத்துக்கு எதுவான சிறிய இராணுவம் அல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான இராணுவம், அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள், தேவ தூதன்மார்கள் அந்த மலையை சுற்றிலையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலைக்கு நடுவிலே சுகமாய் தேவனுடைய மனிதன் தங்கி இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை பார்க்கிற கண்கள் வேலைக்காரனுக்கு இல்லை. அவன் மனுஷ ஞானத்தில் பார்த்தபடியினால், ஜென்ம சுபாவத்தில் பார்த்தபடியினால் சீரிய இராணுவத்தை தான் பார்த்தான், பரலோக இராணுவத்தை பார்க்கவில்லை. ஆனால் எலிசாவோ தன்னுடைய மாம்சத்தில் அவன் பார்க்கவில்லை, ஆவியில இருந்து பார்க்கிறான். ஆவியிலிருந்து பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான இராணுவத்தை அவன் கண்டான். இதெல்லாம் உண்மையா நடந்ததா அப்படின்னா, இது ஏதோ புராணங்கள் அல்ல, கட்டு கதைகள் அல்ல, இது சரித்திரம். வேத புஸ்தகமே சரித்திரத்தை படைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது சரித்திரம். இது அப்போ நான் எதை நம்ப வேண்டும்? நான் யாரை நம்புகிறேன்? நான் நம்புகிறவர் யார் என்பதை நான் நன்றாக கற்று அறிந்திருந்தால் என் வாழ்க்கையை குறித்தோ, என் எதிர்காலத்தை குறித்தோ, எனக்கு உண்டாயிருக்கிற நஷ்டத்தை குறித்தோ, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்தோ நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஃபாதர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு எழுதினாரு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருப்பதினால், பரலோக இராணுவம் என்னோடு கூட இருப்பதினால். எலிசா யார் நம்புறாரு? எதை நம்பினாரு? பரலோக இராணுவத்தை, அக்கினிமயமான ரதம், குதிரைகள். என் தேவன் எனக்காக, ஒரு மனுஷனுக்காக இத்தனை வந்து இறங்கி இருக்குங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏனென்றால் அந்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? அவன் முன்பு எப்படி படைக்கப்பட்டவன்? ஆதியாகம புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் போடுங்க ஐயா. சோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மா வானான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் தமிழில் எப்படி இருக்கு? மண்ணின் இருக்கு. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா டஸ்ட்ன்னு இருக்கு. மண்ணுக்கும் டஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மண் வந்து கொஞ்சம் கூடன வெரைட்டி இல்லையா, கொஞ்சம் ஹையர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே அடிமட்டம், இருக்கிறதுலே கீழே, ஊதுனா பறந்துடும். அப்போ நம்முடைய ஆர்ஜின், நம்முடைய துவக்கம் எங்க இருந்து நம்மளை துவக்குகிறார் என்றால் டஸ்ட்ல இருந்து தான் நம்மளை எடுக்கிறாரு. எங்க இருந்து எடுக்கிறாரு? இதுக்கு தான் நம்ம சில மொழிபெயர்ப்புகளை நம்ம படிக்கணுங்க இருக்குது. தமிழோடு கூட நம்ம சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளோ இல்லை வேற மற்ற மொழிபெயர்ப்புகளை வச்சு நம்ம படிக்கும்போது நமக்கு நல்லா நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க இல்லையா. அவன் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மனுஷனை டஸ்ட்ல இருந்து எடுக்கிறார். ஒரு சின்ன டஸ்ட்னு சொல்லும்போது தூசி கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசியை கையில் பிடிக்க முடியுமா? தூசியை வந்து கையில் பிடிக்க முடியாது. மண்ணை கையில் அள்ளலாங்க, தூசியை கையில் பிடிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூசியை ஆண்டவர் எடுக்கிறார். எடுத்து அந்த தூசியில் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். ஊதின உடனே அந்த தூசி உயிரடையுது. அந்த உயிரடைந்த தூசி தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இவ்வளவுதான் நான் சிம்பிளா சொல்ல முடியும். உயிரடைந்த தூசி நான். இந்த உயிரடைந்த தூசிக்கு அவர் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா.
இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னா, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்னை புரிய வைக்கிறாரு, என்னை நம்ப வைக்கிறாரு, என்னை விசுவாச வைக்கிறாரு. அது நடக்கும்னு சொல்லி கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில நடக்கும். நான் தூசி தான். நான் யாரு? டஸ்ட். இந்த டஸ்ட்டுக்கு எப்போ உயிர் கொடுத்தாரு? நாசியின் சுவாசத்தை அப்படி ஊதினாரு பாருங்க. ஊதின உடனே டஸ்ட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. இந்த ஜீவனுக்குள்ளதான் ஆண்டவர் எத்தனை விஷயத்தை இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய திட்டத்தை வஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. என் வாழ்க்கையில எல்லாம் தேவ திட்டத்தின்படி நடக்கும். ஆமென். இந்த டஸ்ட்டுக்கு தேவன் கொடுக்கிற மரியாதை, மதிப்பு பெருசுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் கனம் பண்றாரு. நம்ம டஸ்ட் தான், ஆனா எனக்குள்ள இருக்கிறது அவருடைய ஜீவன். அவருடைய ஜீவன். என் வாழ்க்கையில நடக்காதவைகள் எதுவுமே கிடையாது. நடக்கலைன்னு சொல்லி எத்தனை ஃபைலை உங்க வாழ்க்கையில க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப எடுப்பேன், நான் திரும்ப எடுப்பேன். அதை மறுபடியும் அதுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை நான் கொடுப்பேன். அது மறுபடியும் ஒரு உயிரை பெறும். உயிர் பெற்று வேற ஒரு உருவமாக அது மாறப்போகுது. அல்லேலூயா. நீங்கள் சுகம் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள், உங்களுடைய தரித்திரங்கள் மாறும். அல்லேலூயா. ஒன்றுமில்லாததிலிருந்து அவர் ஒன்றை உருவாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். உங்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயம் உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். மீதத்தை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். எல்லாம் சொல்லுங்கள். என் தேவனால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. மனுஷனால எது முடியல, டாக்டரால எது முடியல, படிப்பாளிகளால என்னெல்லாம் முடியல, சயின்டிஸ்ட்னால என்னெல்லாம் முடியல, கர்த்தரால எல்லாம் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. மனுஷனால் கூடாததை வாய்க்க செய்யும். சொல்லுங்கள், வாய்க்க செய்யும் தேவன் அவர். மனிதனால் கூடாததை வாய்க்க செய்யும் தேவனவர். கரங்களை தட்டி பள்ளமா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. மனிதனால் கூடாததை வாய்க்க செய்யும். ஓ ஹல்லேலூயா. மனுஷனால கூடாது, இயேசுவால கூடாது. Everything is possible with God. Hallelujah. எல்லாம் நடக்கும். மோசேயின் தேவன் என் தேவன், அதிசயங்கள் செய்திடுவார். என்னுடைய தேவன். ஓ ஹல்லேலூயா. மோசேயை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடல் நடுவே பாதை திறந்து என்னை நடத்தின வல்லவரே. செங்கடல் நடுவே பாதை திறந்து என்னை நடத்தின வல்லவரே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. என் தேவனால் ஆமென், எதுவும் இல்லை. மனிதனால் வாய்க்க செய்கிற தேவன்
வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். என் தேவன் காகத்தை அனுப்பி தன் தேவையை பூர்த்தி செய்ய வல்லவரே. காகத்தை அனுப்பி தேவையை பூர்த்தி செய்ய வல்லவரே. என் தேவனால் ஒன்றுமில்லை அப்பா. ஓ க்ளோரி இயேசுவே. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். தேவனுக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு, நிச்சயமாக செய்வார். என் தேவனால் எதுவும் இல்லை. தாவீதின் தேவன் யுத்தங்களை அவர் செய்திடுவார். ஆமென். தாவீதின் தேவன் யுத்தங்களை அவர் செய்திடுவார். எதிரி முன்பு தன் தலையை உயர செய்ய வல்லவரே. எதிரி முன்பு என் தலையை உயர செய்ய வல்லவரே. என் தேவனால் எதுவுமே கிடையாது. இயேசுவால எல்லாம் கூடும். நம்ம ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். மனிதனா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும். உம்மால முடியாதது ஒன்றுமே இல்லை. வசனத்தை கேட்ட முடிய மக்களுக்கு எதெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ அது எல்லாம் வாய்க்க செய்யும், எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். அதே நம்பிக்கை பவுலுக்கு இருந்த அதே விசுவாசம் எங்களுக்கு இருப்பதாக ஆண்டவரே யாவருக்கு இருக்கட்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பீர், அதை செய்து முடிப்பீர். அந்த நம்பிக்கையோடு எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.